ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சகோதரி ஒருத்தர் போன எபிசோட்ல வீடியோவில் கேட்டிருந்தா, இந்த மாதிரி நம்ம காஞ்சி மகா பெரிவாளோட தெய்வத்தின் குரல்லேருந்து ஏதாவது பேசேன் அப்படின்னு. ஸோ என்கிட்ட தெய்வத்தின் குரல் இல்லை, பட் என்கிட்ட இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு. ஸோ தஸ் ஸ்பேக் த டிவைன் அப்படின்ட்டு வால்யூம் 2லேருந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாரும் பாஸ் போட்டுக்கோங்க. பாஸ் போட்டுட்டு போய் ஒரு நோட் புக்கும் பென்னும் கொண்டு வாங்க. ஐம் சீரியஸ். பிகாஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிற விஷயம் சும்மா காதால் கேட்டுட்டு அப்படியே விடுற விஷயம் இல்லை. யூ ஹாவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு இது ஒரு வாட்டி எழுதி வச்சுட்டேன்னா, எப்போ இனிமே நீங்கள் இந்த வேதிக் சாண்டிங் மந்த்ரா அப்படின்னு கேட்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மனசுக்கு வரும். ஒரு வாட்டி எழுதினா அவ்வளோ பலன். ஸோ அதனால நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க, கூட இன்னைக்கு வெறும் கதை அப்படியான சினிமா மாதிரி பார்க்கறது இல்லை. யூ ஹாவ் டு மேக் நோட்ஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா மகா சுவாமிகள் மந்திர யோகா அப்படின்னா என்ன, மந்திரம்னா என்ன, அதை எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை பற்றி நான் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நான் இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய படித்து எனக்கு இந்த டாபிக் தான் ரொம்ப பிடிச்சது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இன்னைக்கு டாபிக் மந்திர யோகா பை காஞ்சி மகா பெரிவா. ஓகே. நான் இன்னைக்கு கொஞ்சம் அப்பப்போ ரெஃபர் பண்ணுவேன். இது கதை கிடையாது, எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நான் நிறைய நோட்ஸ் எழுதுறேன். நோட்ஸ் எழுதினா தான் உங்ககிட்டலாம் இப்படியெல்லாம் பேச முடியும் இல்லையா? ஸோ அதனால அவசியமாக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ பெரியவா நமக்கு என்ன சொல்கிறார், வேதிக் சாண்டிங்னு ஒன்று இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். வேத மந்திரங்கள், வேதிக் சாண்டிங் அப்படின்ட்டு நம்ம நிறைய கேட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்கிறா, கணபாராயணம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம காதில் விழுறது நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், யக்ஞமில் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கோல்டன் வேர்ட்ஸ் பை ஸ்ரீ மகா சுவாமிகள். நம்ம மந்திரம் அப்படிங்கிற சொல்லு அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ஏன் மந்திரம் சொல்றோம், மந்திரம் சொல்றதுனால இந்த உடலுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன நன்மை வருகின்றது அப்படின்ட்டு பெரியவா சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ we will see that. இப்போ நம்ம உடல் இருக்கு இல்லையா, உடல்ல there is something called as நாடி. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நாடிங்கிறது ஒரு எனர்ஜி சேனல் மாதிரி. இப்போ இந்த கையில இந்த இதெல்லாம் தெரியறது இல்லையா, இதெல்லாம் நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் கூட கண்ணுக்கு தெரியாத இன்னொரு வஸ்து இருக்கு, அதுதான் நாடி. இந்த நாடியில என்ன விசேஷம் கேட்டா, மொத்தம் 70,000 நாடி இருக்கு நம்ம உடல்ல. 1-2 இல்லை, 70,000 நாடிஸ் are there. அதுல முக்கியத்துவம் இருக்கிற சில நாடிகள் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப என்னன்னாக்கா, பெரியவா என்ன சொல்றாருன்னா, இந்த மந்திரம் இத சரியா நம்ம உச்சரிக்கும் பட்சம், சரியான முறையில நம்ம சொன்னோம்னாக்கா, இந்த நாடி வழியா ஒரு அதிர்வலை, ஒரு வைப்ரேஷன் இந்த நாடி வழியா நம்ம கான்ஷியஸ் வரைக்கும் போகணும். நம்ம கான்ஷியஸ் மைண்ட் போய் சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும்
இந்த மந்திரத்தோட அந்த உச்சரிக்கும் விதம் இருக்கு இல்லையா, எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் சொல்லுவா இல்லையா, அந்த எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் நம்ம பண்ணும்போது அது இட் கோஸ் இன்சைட் ஸோ டீப்லி தட் நம்மளோட என்டையர் பாடி, என்டையர் சிஸ்டம் அந்த வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். நாட் ஓன்லி இன் அவர் சிஸ்டம், நம்ம உடல்லேருந்து நம்ம வீடை சுற்றி நம்ம ஏரியா சுற்றி இந்த பிரபஞ்சத்துக்கே அது எதிரொலிக்கிறது. அவ்வளோ பவர் இருக்கு இந்த மந்திர உச்சாரணம். இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். ஓகே, ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அடிஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, ஒரு சில சம்பவங்களை பார்த்தாலோ இல்லை கேட்டாலோ, ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு இவங்களை அடிச்சு கொண்டுடலாமா அப்படின்ற கோபம் வரும் இல்லையா, ஒரு வெறி, ஒரு ஆத்திரம், ஒரு தீரா பகை, இப்படியெல்லாம் நமக்குள்ள உருவாருது இல்லையா. தட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் அ ஃபீலிங். ஆச்சா, அடுத்தது ஒரு சில சினிமாக்கள் பார்க்குறோம், ஒரு சில பாட்டு, ஒரு சில சீன்ஸ், இதை பார்த்தா நமக்கே தெரியாமல் நம்மளோட காம உணர்ச்சியானது தூண்டப்படுகின்றது. அவர் சென்சுவல் ப்ளஷர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு மைண்ட் கெட்டு போயிடுறது ஃபுல்லாக. ஓகே, இதை இப்போ நம்ம பெரியவா என்ன சொல்றார், நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த நாடிகளில் ஸ்ப்ரெட் ஆகுது. என்னது, அந்த எனர்ஜி. இந்த நான் சொன்னேன் இல்லையா, நாடி தே ஆர் எனர்ஜி சேனல். அப்படின்னா என்னென்னா, இது ஸ்தூல சரீரம், நம்ம உடல் ஸ்தூல சரீரம், ஃபிசிக்கல் பாடி. இப்போ இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஸோ இந்த எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி, நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே எனர்ஜி. இப்போ இது உச்சாரணம் பண்ணப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன், இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி இந்த நாடி வழியாக நம்ம கான்ஷியஸ்குள்ளே போகிறது. ஸோ நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ எதுலேயே லயிச்சிருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட எனர்ஜியும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டா, ரைட் இட் டவுன். ஸோ ஒவ்வொருவருடைய ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் இந்த நாடிகள் நாடிகள் மூலமாக போய் சேர்றது. So the energy is passed to the entire body இந்த நாடி மூலமா. ஓகே, ஸோ இதை தான் பெரியவா என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டானா, நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னார். இதை சூக்ஷ்மமான முறையில சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. என்ன சொன்னான்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா என்னன்னா, இந்த நாடி இதெல்லாம் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு பயங்கர தேஜஸ், அவளுக்குள்ள ஒரு ரேடியன்ஸ், ஒரு க்ளோ, ஒரு மேக்னெட்டிக் பவர், அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கு? இந்த நாடியை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு. இதெல்லாம் பெரியவா நமக்காக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன், யூனோ. ஸோ காம் அண்ட் ஜென்டிலாக வச்சிருக்கிறதுக்கு இந்த நாடிகள். அப்புறம் என்ன சொல்றார், பெரும் ரகசியமே இதுதான். என்னன்னா, இந்த நாடி, இந்த பிரெத் கண்ட்ரோல், இதுதான் இந்த பிக்கஸ்ட் சீக்ரெட். இப்போ எவன் ஒருவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவன் ஒருவன் இந்த நாடிகளை சிறப்பா வச்சிருக்கானோ அவன் என்ன பண்றான்னா, that person becomes the master. அது he she, இந்த உடலெல்லாம் இல்லை. எந்த ஒரு ஆத்மா தன்னுடைய அந்த உடலுடைய நாடிகளை நல்ல சீரும் சிறப்புமா வச்சிருக்காங்களோ அந்த பர்சன் they become master. Master of what? Master of control. Emotions கண்ட்ரோல் பண்ண முடியும். இமோஷன்ஸ் தான் எல்லாமே. இந்த இமோஷன்ஸால தான் நம்ம கஷ்டமே படுறோம் இல்லையா.
அந்த இமோஷன்ஸ், அந்த கோபம், காம, குரோத, மோக, லோப, மத, மத்சரியம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாமா இந்த நாடினால? இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இதுதான் அவர் மகா சுவாமிகள். என்ன எக்ஸ்பிளனேஷன் தெரியுமா? நெக்ஸ்ட் இஸ் டெல்லிங், மகா சுவாமிகள் சொல்றார், இதை இப்படி இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த நாடி இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது வந்து 2 விஷயம்னால. ஓகே, 2 most important things. First important thing is ராஜ யோகா. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மந்திர யோகா. இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறத விட, இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு இப்படி ஒரு ரூட் இருக்குது, பைபாஸ் இருக்குது, இன்னொன்று ஹைவே இருக்குது. 2 வழியாகவும் நம்ம போய் சேரலாம். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு வழி இல்லையா? ஸோ சிமிலர்லி 2 வழியில் நம்ம இதை அடையலாம். ஒன்று ராஜயோகா, இன்னொன்று மந்திர யோகா. ஸோ ராஜ யோகாவில் என்ன? இட் இஸ் பிரெத் கண்ட்ரோல். பியூட்டிஃபுல்லாக நம்ம பிரெத் கண்ட்ரோல் வந்து பிராணாயாமம் பண்ணுறது, மூச்சு அடக்கிறது. ஸோ இது டீட்டெயிலாக நம்ம போகல, ஏன்னாக்கா பூரக்க, ரேச்சக்க, கும்பக்க இதை பற்றியெல்லாம் அது வேற லெவல். ஸோ பிரெத் கண்ட்ரோல், மூச்சு பயிற்சி. ஸோ இதனால ஒரு மனுஷன் வந்து இந்த நாடியை சூப்பராக வச்சுக்க முடியும். ஓகே, செகண்ட், ஒன் மோர் வே டு கீப் த நாடி வெரி சூப்பர் இஸ் மந்திர யோகா. ஸோ மந்திர யோகாவில் எப்படி அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்கிறார். என்னன்னா, நம்ம உச்சரிக்கிற வார்த்தை, ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அது உச்சரிக்கும் போது, இப்போ நம்ம அந்த என்ன சொல்றோம்னா, இந்த வேதம் இதுலலாம் வந்து பார்த்தேன்னா, கணம் இதுலலாம் பார்த்தேன்னா, மந்திரத்து கூடயே அந்த மூச்சும் இப்படி இப்படி போயிட்டு வரும். நோட்டீஸ் பண்ணியிருக்கல? அந்த வே யூ பாடி ஷேக் ஆகாது. ஓகே, பட் த மந்திரம் வில் கோ, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த வைப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மந்திரமை வந்து உச்சரிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹேப்பன்ஸ், நாக்கு, அண்ட் தென் உதடு, அடுத்தது அப்பர் ஜா, லோவர் ஜா. இது எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியல தமிழில். அப்பர் ஜா, லோவர் ஜா, அடுத்தது வோக்கல் கார்ட். ஸோ இந்த வோக்கல் கார்ட்லேருந்து இங்கே இது எல்லாமா சேர்ந்து அந்த சப்தம் வந்து வெளியில் வருது இல்லையா? ஒவ்வொரு அக்ஷரமும் வந்து எப்படின்னு கேட்டால் அக்ஷர துவனி. இட் கிரியேட்ஸ் அ பர்டிகுலர் சவுண்ட். ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு சவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஓமுக்கு ஒரு வைப்ரேஷன், அந்த நமாக்கு ஒரு வைப்ரேஷன், சிவாயக்கு ஒரு வைப்ரேஷன், அப்படி வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம உடல்ல. அமேசிங். ஸோ இந்த கான்டெக்ட்ல வேதிக் மந்த்ரா, வேதிக் சாண்டிங், இதனால என்ன அப்படின்னா, மகா சுவாமிகள் சொல்றார், கணபாராயணம், கணபாடிகள் அவங்கெல்லாம் சொல்றது, இந்த பிராமணர்கள்லாம் வந்து யக்ஞம் பண்ணி வேத குண்டம், அந்த ஹோமகுண்டம் பக்கத்துல அவங்க அப்படியே அந்த மந்திரம் சொல்றா இல்லையா, அந்த டைம்ல என்ன ஆகுமா, அந்த they will be staying focused, right? ஃபுல்லா அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனோட அந்த மூச்சு இது சுவாச இதோட அந்த அக்ஷர துவனி, ஓரொரு அக்ஷரமும் அந்த உச்சாரணை பண்ணும்போது அவங்க உடல் மற்றும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க அந்த பிரபஞ்சத்துக்கே அந்த சக்தி வந்து இட் இஸ் டிஸ்பெல்லிங் ஆஃப் எனர்ஜின்னு சொல்வா தெரியுமா? அப்படி எல்லா இடத்துலையும் இட் இஸ் ஸ்ப்ரெடிங். பயங்கரம் இல்லை? நம்மளாம் சும்மா ஜாலியாக கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர், ஐயா அந்த பிராமணன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் விடு அப்படின்னு. அவங்கெல்லாம் சொல்கிறதுனால தான் நம்மளாம் ஏதோ அப்படி இருக்கோம் அவங்க வச்சுக்கோங்க.
அடுத்த வாட்டி கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஸோ மந்திரம் அப்படின்னா என்ன, அது டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்றார். என்னன்னா, ஒருவன் ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா அதை வந்து சொல்லி கொடுக்கிறார் நமக்காக. என்னன்னா, ஒருவன் ஒரு மந்திரத்தை பல முறை உச்சாரணம் செய்யும் போது அந்த மந்திரம் வந்து இட் பிகம்ஸ் அ காப்பு ஃபார் தட் பர்சன், ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா அந்த மந்திரம் மாறக்கூடிய சக்தி இருக்கு. அதுதான் அந்த மந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி. இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். நம்ம என்ன சும்மாலாம் மந்திரம்லாம் சொல்றோமா? சந்தியாவந்தனம்லாம் பண்றா 3 வேலை பண்றவாலாம் வந்து எப்படி தெரியுமா, ஒரிஜினலா பண்றவாளுக்குலாம் அப்படி இருக்கும் சக்தி. இட்ஸ் நாட் ஜோக். அதே மாதிரி இந்த சாண்டிங் பண்றவாளுக்குலாம் அந்த மாதிரி இருக்கும் அவ எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல பெரியவார் சொல்றார், லைஃப் டைம் கோல் நம்மளோடது என்னன்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் வந்து நமக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும், பரத்தியாருக்கும் நல்லதை பண்ணணும். தட் இஸ் தட் மந்த்ரா ஷுட் டூ குட் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் த வேர்ல்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து நிறைய மந்திரம் சொல்லணும். அதுக்கு வந்து அவங்க தான் சொல்லணும் கிடையாது. நம்ம ஒருத்தரும் பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம். நம்ம பண்றது இல்லை. முறையா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு மந்திர யோகா. ஆச்சா? ஸோ இதோட அவர் நிறுத்தல. அடுத்தது ஒரு சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்றார். என்னன்னா, ஒரு மந்திரத்துல அவர் சொல்றார், மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்னு நான் சொல்றதை விட எப்படி உச்சரிக்க கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு இல்லையா? நான் டோன்ட்ஸ் சொல்றேன் கேளுங்கோ. 6 பாயிண்ட் இருக்கு. இந்த 6 டைப்ல மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பாருங்க உட்காந்து. ஸோ ஒன்று வந்து மந்திரம் ஃபர்ஸ்ட், அதை பாட்டு மாதிரி படிக்கக்கூடாது. மந்திரம் ஹேஸ் டு பி சாண்டட் லைக் மந்த்ரா, நாட் அ சாங் அப்படின்றாரு. ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம எதை செஞ்சாலும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கார் டிரைவிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் இல்லை ஸ்கூட்டர், வாட் எவர் எனி வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது தேர் இஸ் ரூல்ஸ் டு பி ஃபாலோட் இல்லையா? கைட்லைன்ஸ் இருக்குது, டிராஃபிக் கைட்லைன்ஸ். சைன் போர்ட் பார்க்கணும், டிராஃபிக் லைட் பார்க்கணும், போலீஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி தேர் இஸ் சாண்டிங் கைட்லைன். சாண்டிங் கைட்லைன், இந்த சாண்டிங் கைட்லைனை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்கிறார். நோபடி ஹேஸ் அன் அத்தாரிட்டி. இதை மீறத்துக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, பட் அது இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். ஆல்ரெடி இட் இஸ் லாங். ஸோ அப்புறம் வந்து என்னை யாராவது திட்டுவீங்க, என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறான்னு. அப்புறம் வந்து இந்த சாண்டிங் கைட்லைன்ஸ் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தட் இஸ் 2. தேர்ட் வந்து 2 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இதில் ஒரு பாயிண்ட் இப்போ இதில் குறிப்பிடப்பட்டது என்னன்னாக்கா, ஹி சேஸ் தட் எங்கேயோ போனோம், இப்போது வேதம் பாராயணம் ஆரம்பிச்சிட்டோம், முடிக்கணும், கட 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 கடன்னு ஃபுல் ஸ்பீடில் சொல்லி முடிச்சுட்டு நானும் முடிச்சுட்டேன் அப்படின்னு ஓடக்கூடாது. தப்பு. உனக்கு டைம் இல்லையா, சொல்லாதே, டோன்ட் கோ அப்படின்றாரு. இதையே பெரியவா இன்னொரு இதில் இன்ஸ்டன்ட்டில் சொல்லியிருக்கார். கோவிலுக்கு போனால் பிரதட்சணம் பண்ணும்போது ஒழுங்காக பிரதட்சணம் பண்ணுங்க, டோன்ட் ரன். அது வந்து பிளே கிரவுண்ட் இல்லை, ஓடி போகிறதுக்கு, ஜாகிங் பண்ணுறதுக்கு. ஸோ கோவில் வந்து முறையாக நிதானமாக நடந்து தான் சுற்றணும். அது உனக்கு டைம் இருந்தால் நீ போ, இல்லைன்னா கோவிலுக்கே போகாதேங்கிற. இந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணுறது வந்து தப்பு. ஓகே, கோவிலுக்கே போகாதேன்னு பெரியவா சொல்லிட்டாரு, அப்படி சொல்லலைன்னா அவர் சொல்கிறார் அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. இப்போ நம்ம ஒரு டூருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, 5 கோவிலுக்கு போகணும், ஓடு ஓடு, ஐயோ வண்டி ஓடுறது, வண்டி எடுக்க போகிறோம், ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடுறோம், பார்க்குறோம், அதெல்லாம் கூடாதுங்கிறார் பெரியவா. சேம் வே திஸ் மந்த்ரா சாண்டிங் ஆல்சோ, டப்படப்படலாம் சொல்லக்கூடாது. தெர் இஸ் அ வே டு சாண்ட். சாண்டிங் கைட்லைன்ஸ் நான் வச்சுக்கோங்க.
4th, வேத அக்ஷரங்கள் சாண்ட் பண்றது வந்து பிட்வீன் இன்டர்வல்ஸ். தட் இஸ் அந்த சாண்டிங் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அந்த ஓம் நம சிவாய, இது வந்து நம்ம அந்த மெடிடேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் மந்திரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுப்பாங்க. அந்த இன்டர்வல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 4th வந்து இன்னொரு பாயிண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கார். அதாவது he says that ஒரு மந்திரம் சாண்டிங் வந்து should not be like a song. இப்போ ராம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி தான் சொல்லலாம். அதை விட்டுட்டு ராம 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 ராம, சில பேர் அவங்க பக்தி பிரபாவத்தில் பண்ணுறாங்க. பட் மந்திரமா நீ பாட்டா நீ படிக்கும்போது என்ன வேணா பண்ணலாம். மந்திரம்னு சொல்ல போனா அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு பெரியவா சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கார். என்னன்னாக்கா அந்த நாடியில வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து தடைப்பட்டுவிடும். அந்த மந்திரம் சொல்லி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இட் கிவ்ஸ் ரிவர்ஸ் எஃபெக்ட் கூட சம்டைம். ஸோ அந்த அக்ஷர துவனி பேஸ் பண்ணி தான் அந்த வைப்ரேஷன் பாடியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது போயிடும். அதனால யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் தட். அது பாயிண்ட் 4. பாயிண்ட் 5 he says வேத மந்திரங்களை புக்கு பார்த்து, இப்போ நான் இப்போ பாயிண்ட் ரெஃபர் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் இப்படியே பார்த்து படிக்கிறது வந்து கூடாதுன்னு சொல்கிறார். வேத பாராயணம் வேதம் இதெல்லாம் படிக்கிறது வந்து எனக்கு ஒரு கணபாடிகள், என்னோட ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர், என்னோட ஒரு ஆச்சாரியா கூட அவர் வந்து காஞ்சியில் தான் அவர் ட்ரைனிங் எடுத்தார். அப்போ அவர் சொல்வார், ஒன்னொன்னும் ஒரு சிலபலும் ஒரு நோட்ஸையும் பாப்பா நம்ம எப்படி சொல்கிறோன்ட்டு. they will watch. எக்ஸாம்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இட்ஸ் நாட் ஜோக். அவங்க கணப்பாடிகள்லாம் சொன்னால் கிண்டலாக சொல்கிறாங்க. யூனோ இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கெட் தட் பிளேஸ். அவ்வளோ எக்ஸாம்ஸ் எடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் அதை விட என்னன்னாக்கா சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, அதை கேட்கணும், மந்திரத்தை கேட்கணும், காதில் நிறைய வாங்கணும், அது மனசுக்கு போகணும், இங்கே வந்து உள்ளே உட்காரணும். அதுதான் நம்ம பை ஹார்ட்டாக சொல்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி we should be like that. It's not like புக்கு பார்த்துட்டு அப்படியே படித்து அப்படியே சொல்லி எனக்கும் மந்திரம் தெரியும் சொல்கிறது, அதெல்லாம் கிடையாது. You should do like this அப்படின்னு சொல்கிறார். இதுதான் வந்து வேதாந்திக் ஸ்டடீஸில் இதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. என்னன்னாக்கா ஸ்ரவணம் ஸ்ரவணம் ஸ்ரவணம், ஸ்ரவணம்ங்கிறது காதில் கேட்கறது, அதை வந்து மனனம் மனனம் மனனம்னு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த தாட்டை. அப்போ தான் வந்து அது அப்படியே பைஹார்ட் ஆகும், சிங்க் ஆகும், நம்ம பாடியிலலாம் சிங்க் ஆகும் மந்திரம். அந்த மாதிரி அதை சொல்லணும்னு சொல்கிறார். அடுத்தது கடைசியாக சொல்கிறார், மீனிங் தெரியலன்னா சொல்லாதீங்க ஒன்று. ஸோ நம்மள பாதி பேர் எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கும் சான்ஸ்கிரிட் தெரியாது. ஸோ மீனிங் தெரியலன்னா சொல்லாதேன்னு சொல்கிறார். ஸோ இந்த 6 விஷயத்தை சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் லெங்க்தியாக எடுத்துன்னு விட்டுடாதீங்க. இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் எபிசோட். உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் எல்லாரும் வந்து இதெல்லாம் பொறுமையாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் யூனிக். ஓகே, டூ ஷேர், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நமக்கு கொடுத்த ஆத்தருக்கும் தஸ் ஸ்பேக் த டிவைன் வால்யூம் 2லேருந்து எடுத்திருக்கிற நோட்ஸ். ஸோ ஆத்தருக்கும் மகா பெரியவாளுக்கும் மகா சுவாமிகள் குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் பார்க்கலாம்.